நாம் பார்க்கக்கூடிய பாடம் 11ஆம் வகுப்பில் இடம்பெறக்கூடிய நன்னூல் தலைப்பில் இடம்பெறக்கூடிய பாயிரம் என்ற தலைப்பை பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் 11ஆம் வகுப்பில் இடம்பெறக்கூடிய நன்னூல் என்ற இலக்கணத்தில் இடம்பெற்ற பாயிரம் என்ற தலைப்பை பார்க்க போகிறோம். அது தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூல் தான் எது? நன்னூல். நன்னூல் இயற்றப்பட்ட காலம் கிபி 13ஆம் நூற்றாண்டு. அதோடைய ஆசிரியர் பவணந்தி முனிவர். தமிழில் நமக்கு முதல்ல கிடைத்த இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூல் தான் எது? நன்னூல். இந்த நூல் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் என்ற 2 அதிகாரங்களாக பகுக்கப்பட்டுள்ளது. இப்போ எழுத்ததிகாரம் முழுக்க எழுத்துக்களை பற்றி பேசக்கூடிய அதிகாரம் தான் எது? எழுத்ததிகாரம். எழுத்ததிகாரத்தில் எழுத்தியல், பதவியல், உயிரீற்று புணரியல், மெய்யீற்று புணரியல், உருபு புணரியல் என 5 பகுதிகளாகவும், சொல்லதிகாரம் பெயரியல், வினையியல், பொதுவியல், இடையியல், உரியல் என 5 பகுதிகளாகவும் அமைந்திருக்கு. நன்னூல் சீயகங்கன் என்ற சிற்றரசன் வேண்டியதற்கிணங்க பவணந்தி முனிவரால் இயற்றப்பட்ட ஒரு நூல். பாயிரம் குறிப்பிடுது இந்த செய்தியை. ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூர் என்ற ஊரில் 8ஆம் தீர்த்தங்கரான சந்திரபிரபாவின் கோவில் உள்ளது. இங்கே பவணந்தியாருடைய உருவச் சிற்பமும் இருக்கு. இப்போ முதல்ல பாயிரம். பாயிரம் என்றால் என்ன? ஒரு நூலை புரிந்து கொள்ளவும் அதன் சிறப்பை உணர்ந்து விருப்பத்துடன் கற்கவும் பாயிரம் உதவுகிறது. தமிழின் முதல் இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் இத்தகைய அமைப்பினை காணலாம். அதாவது ஒரு நூலை பற்றி புரிந்து கொள்வதற்கும் அந்த நூலுடைய சிறப்புகளை அறிந்து விருப்பத்தோடு கற்பதற்கும் உதவக்கூடியது எதுனா பாயிரம். இந்த பாயிரம் பற்றிய செய்தி நமக்கு கிடைத்த முதல் இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கிறது. தொல்காப்பியத்தையும் அதன் உரைகளையும் பின்பற்றி எழுதப்பட்ட நூலான நன்னூலில் பொது பாயிரம், சிறப்பு பாயிரம் குறித்து விளக்கப்பட்டுள்ளது. அதாவது தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூலான நன்னூலில் தான் இந்த பாயிரத்தை பொது பாயிரம், சிறப்பு பாயிரம் என்ற 2 பாயிரங்கள் பற்றிய செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது. அந்த பாயிரம் என்றால் என்ன, பாயிரத்தோட வகைகள், பாயிரத்துக்கு வழங்கப்படக்கூடிய பெயர்கள் எவை எவை, இதெல்லாம் பற்றி நமக்கு பாடப்பகுதியில் 7 நூற்பாக்கள் கொடுத்துருக்காங்க. முதல்ல பாயிரத்துடைய வேறு பெயர்கள் எது எது? முகவுரை, பதிகம், அணிந்துரை, நூல்முகம், புறவுரை, தந்துரை, புனைந்துரை. பாயிரம். பாயிரத்துக்கு வழங்கப்படக்கூடிய வேறு பெயர்கள் 7. அது முகவுரை, பதிகம், அணிந்துரை, நூல்முகம், புறவுரை, தந்துரை, புனைந்துரை. இப்போ முகவுரை அப்படின்னா என்னன்றதை பார்க்குறோம். நூலுக்கு முன் சொல்லப்படக்கூடியதான் எது? முகவுரை. ஒரு நூலுக்கு இன்ட்ரடக்ஷன் போல அமைந்திருக்கக்கூடியதான் எது? முகவுரை. அடுத்து பதிகம். பதிகத்தில் என்னென்ன செய்திகள்லாம் இடம்பெற்றிருக்கணும் அப்படின்னா 5 பொதுப்படையான செய்திகளும் 11 சிறப்பு செய்திகளும் இடம்பெற்றிருக்கணும். அந்த 5 செய்திகள் எது எது அப்படின்னா ஒரு நூலுடைய இயல்பு, ஆசிரியருடைய இயல்புன்னு சொல்லிட்டு ஒரு 5 வகையான செய்திகள் நம்ம பார்ப்போம். அதாவது பொது பாயிரத்தில் அடுத்து வரும்போது அந்த செய்திகள் எல்லாமே இந்த பதிகத்தில் இடம்பெற்றிருக்கணும். அடுத்து அணிந்துரைனாலும் புனைந்துரை அப்படின்னா என்னன்னா நூலின் பெருமைகளை அலங்கரித்து சொல்லக்கூடியதான் எது? அணிந்துரை அல்லது புனைந்துரைன்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து நூல்முகம். நூலுக்கு முகம் போல முற்பட்டிருப்பது தான் எது? நூல்முகம். புறவுரை. நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை நூலின் புறத்திலே சொல்வது. அதாவது ஒரு நூலில் சொல்லாத விஷயங்களை நூலுடைய புறத்தில், அதாவது பின்னாடி பக்கமாக சொல்லக்கூடியதான் எது? கடைசி பக்கத்தில் சொல்லக்கூடியதான் எது?
புறவுரை. தந்துரை அடுத்து நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை தந்து சொல்றது. அதாவது நூலில் வந்து என்னென்ன செய்திகள்லாம் சேர்க்கலாம் அப்படின்றத வந்து இடையில இடையில வந்து சொல்லக்கூடியது தான் வந்து எதுனா தந்துரை. இப்போ வந்து பாயிரத்துக்கு வழங்கப்படக்கூடிய வேறு பெயர்கள் எது எதுன்னு வந்து பார்த்தோம். அடுத்து பாயிரத்தோட வகைகள். பாயிரம் பொது சிறப்பு என இருபாற்றே. பாயிரம் வந்து எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். ஒன்று வந்து பொது பாயிரம், மற்றொன்று சிறப்பு பாயிரம். இப்போ பொது பாயிரம், பொது பாயிரத்துக்கான நூற்பா. நூலே நுவல்வோன் நுவலும் திறனே கொள்வோன் கோடல் கூற்றாம் ஐந்தும் எல்லா நூலுக்கும் இவை பொது பாயிரம். அதாவது எல்லா நூலுக்கும் பொதுவான விஷயங்கள் எதெல்லாம் இடம்பெற்றிருக்கணும் அப்படின்றது தான் பொது பாயிரம். நூலே அப்படின்னா நூலின் இயல்பு. நுவல்வோன் ஆசிரியருடைய இயல்பு, அந்த நூலை எழுதுனா ஆசிரியருடைய இயல்பு. நுவலும் திறனே கற்பிக்கும் முறை, அந்த நூலை பற்றி வந்து அவங்க சொல்லக்கூடிய முறை. கொள்வோன் மாணவருடைய இயல்பு. கோடல் கூற்றாம் அவன் கற்கக்கூடிய முறை. கோடல் கூற்றாம் கற்கும் முறை. ஐந்தும் எல்லா நூலுக்கும் இவை பொது பாயிரம். இந்த 5 விஷயங்களை சொல்லக்கூடியதான் வந்து எது பொது பாயிரம். அடுத்து சிறப்பு பாயிரம். ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை நூற்பெயர் யாப்பே நுதலிய பொருளே கேட்போர் பயனொடு ஆயையன் பொருளும் வாய்ப்பக் காட்டல் பாயிரத்து இயல்பே. காலம் கலனே காரணம் என்று மூவகை ஏற்றி மொழினரும் உளரே. அதாவது ஆக்கியோன், ஆக்கியோன்னா நூலை இயற்றிய ஆசிரியருடைய பெயர். ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை, வழி நூல் பின்பற்றிய வழி. இப்போ வந்து முதல் நூலா அல்லது வழி நூலா, எந்த நூலை வந்து பின்பற்றி எழுதப்பட்டிருக்கு அப்படின்றது. எல்லை அந்த நூல் வழங்கப்படுகின்ற அந்த நிலப்பரப்பு. நூற்பெயர் யாப்பே நூற்பெயர் நூலுடைய பெயர். யாப்பே அதாவது தொகை வகை விரி. இந்த 3 யாப்புல எந்த யாப்பு வகையில வந்து இந்த நூல் வந்து இயற்றப்பட்டது. இப்போ தொகைனா ஒரு விஷயத்தை வந்து தொகுத்து சொல்லக்கூடியது தொகை. வகைனா வகைப்படுத்தி சொல்லுதல். விரினா விரிப்படுத்தி சொல்லுதல். இந்த 3 வகை யாப்புல எந்த யாப்பை வந்து ஆசிரியர் வந்து பயன்படுத்தி வந்து சொல்லியிருக்காரு அப்படின்றது. நுதலிய பொருளே கேட்போர் பயனொடு ஆயையன் பொருளும் வாய்ப்பக் காட்டல் பாயிரத்து இயல்பே. முதலிய பொருள் சொல்லக்கூடிய பொருள் வந்து என்ன, அதை கேட்கக்கூடியதுனால படிக்கக்கூடிய வாசகர்களுக்கோ அல்லது மாணவர்களுக்கோ என்ன பயன் ஏற்படுது. இது எல்லாமே வந்து எதில் இடம்பெற்றிருக்கணும்னா சிறப்பு பாயிரத்தில் இடம்பெற்றிருக்கணும். இந்த 8 மட்டும் இல்லாமல் காலம் கலனே காரணம் என்று இம்மூவகை ஏற்றி மொழினரும் உளரே. காலம் இந்த நூல் இயற்றப்பட்ட காலம். கலனே அது அரங்கேற்றப்பட்ட அவைக்களம். இப்போ நன்னூலை எடுத்துக்கிட்டோன்னா அது அரங்கேற்றப்பட்ட அவைக்களம் வந்து எது சீயகங்கனுடைய முன்னிலையில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. அது இயற்றப்பட்டதற்கான காரணம். இந்த 3ம் சேர்த்து இந்த 8 பொருளோடு இந்த 3 பொருளையும் சேர்த்து சொல்லக்கூடியதான் வந்து எது சிறப்பு பாயிரம். அடுத்து பாயிரத்துடைய இன்றியமையாமை. 1000 முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் அல்லது பணுவல் அன்றே. அதாவது 1000 முகத்தை பெற்றது போன்று பல்வேறு வகையான துறை செய்திகளை அந்த நூல் கூறினாலும் ஒரு நூலுக்கு பாயிரம் இல்லைன்னா அந்த நூல் வந்து ஒரு சிறந்த நூல் ஆகாது. பணுவல் அப்படின்னா நூல். அடுத்து மாடக்கு சித்திரமும் மாநகருக்கு கோபுரமும் ஆடமை தோல் நல்லாருக்கு அணியும் போல் நாடி முன் ஐதுரையா நின்ற அணிந்துரையை எண்ணூருக்கும் பெய்துரையா வைத்தார் பெரிது. மாடக்கு சித்திரம் மாடங்களுக்கு வந்து அழகு சேர்க்கக்கூடியது வந்து எது அழகான ஓவியங்கள். பெரிய நகரங்களுக்கு அழகு சேர்க்கக்கூடியது வந்து எது கோபுரங்கள். ஆடமை தோல்
அழகிய தோள்களை கொண்ட மகளிருக்கு அழகு சேர்க்கக்கூடியது வந்து எது? அவங்க வந்து அணியக்கூடிய அணிகலன்கள். நாடி முன் ஐதுறையா நின்ற அணிந்துரையை எண்ணூறுக்கும் பெய்துறையா வைத்தார் பெரிது. அப்ப அதுபோல எல்லா வகை நூல்களுக்கும் அழகு தருவதாக தான் வந்து புலவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அணிந்துரையை வந்து வைத்து ஒரு நூலுக்கு வந்து அழகு சேர்த்திருக்காங்க. இப்ப பாயிரம் என்றால் என்ன? பாயிரத்தோட வகைகள், பாயிரத்துடைய இன்றியமையாமை, அடுத்து அணிந்துரையுடைய இன்றியமையாமை எல்லாத்தையும் வந்து இந்த பகுதியில வந்து பார்த்தோம். நன்றி மாணவர்களே.